ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஜீவாவோட அண்ணன் தங்கப்பாண்டியும் கம்பெனியில் ஒரு பண விஷயமாட்டு மாட்டிடுறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகள் எல்லாருமே வீட்டுக்கே வந்து விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம அப்பத்தாவும் எப்படி இருந்தாலுமே அந்த பணத்தை நான் அவங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மனோகருக்கு தான் ஒரு பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ தானே பேச்சுவார்த்தை நடந்தது. பேசாமல் அந்த பொண்ணு எவ்வளோ டௌரி தருவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வேண்டியதான்னு நம்ம அப்பத்தாவும் அவங்கள்ட்ட வந்து விசாரிக்க வராங்க. அதே சமயத்துல நம்ம தேன்மொழி மனோகருக்கான மேரேஜை நடத்தி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மனோகரும் ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன ஜீவா போன காரியம் என்னாச்சு? இன்டர்வியூல நீ செலக்ட் ஆயிட்டியா? இந்த வாட்டியாவது உனக்கு வேலை கிடைச்சிருமே அப்படி கேட்கும்போது நம்ம ஜீவாவும் செம அசால்ட்டா அந்த இடத்துல, ஆமா எனக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டு, ஆனா நான் தான் வேறொரு பொண்ணுக்கு, ஒரு நல்ல பொண்ணுக்கு இதை விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கேட்ட உடனே, என்னடா இந்த வாட்டி உனக்கு வேலை கிடைக்காம போயிட்டே அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் பக்கத்துல மீனாட்சி இருந்த உடனே இன்னும் கொஞ்சம் பில்டப் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மீனாட்சி அப்படியே சத்தம் போட ஆரம்பிக்கும் போது பஸ்ல உள்ளவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. ஜீவாவும் இதை தானே எதிர்பார்த்த, இந்த சீட்ல நீ மட்டும் தானே இருக்கோன்னு நினைச்சா அதுபடி இருந்துக்க. அது மட்டும் இல்லாம என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது மீனாட்சியை எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அப்போதைக்கு தெரியல அவங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணே தேன்மொழி தானு. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த இடத்துல இருக்கும்போது வீட்டுல அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. அவங்களும் குழம்பி போயிடுறாங்க. எதுக்காக இந்த அதிகாரிகள் இப்ப வீட்டுக்கு வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்களும், உங்க தங்கப்பாண்டி இங்க தானே இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அவன் தான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் கம்பெனில இருந்து கொஞ்சம் ரூபாவை திருடிட்டான், அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவனை விசாரணை பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதாம அவன் எல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அதிகாரிகள் விடுற மாதிரி இல்லை. தங்கப்பாண்டியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் லாக்அப்ல போட்டு தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். அப்பதாவும் உடனே ஸ்டேஷனுக்கு போய், நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படி இருந்தாலுமே தங்கப்பாண்டியை நான் இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது கம்பெனியோட உரிமையாளரும் அங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த பணத்தை அவன் திருப்பி தந்தாதான் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன் அப்படி சொல்லும்போது, அப்பதாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட திருப்பி தந்துடுவேன் அப்படி சொல்லும்போது அங்க உள்ளவங்க எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. குடும்பத்துல உள்ளவங்களும், அது எப்படி இவ்வளோ சீக்கிரத்துல இவ்வளோ பணத்தை நம்மளால ரெடி பண்ண முடியும், நம்மக்கிட்ட இங்க அவ்வளோ பணம் இருக்கு அப்படி கேட்கும்போது, நீங்க யாரும் இதை பத்தி யோசிக்காண்டா, என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சுல, எப்படி இருந்தாலுமே பணத்தை ரெடி பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது, இப்போ தானே நம்ம மனோகருக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், அந்த பொண்ணு கூட வேண்டான்னு யோசிச்சிருந்தோம், ஆனா கண்டிப்பா வரதட்சணை பணம் ஏதாவது ஒன்று தருவாங்க, அதை வச்சு பேசாம சமாளிச்சிடலாமோ அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே மலர்கிட்ட போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்க வந்தோம்ல அப்படி கேட்கும்போது, ஆமா தேன்மொழி அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணாச்சு, என்னாச்சு எதுக்காக இப்ப விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பத்தாவும், இல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு ரூபாய் வரதட்சணையாட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்க உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன, ஒரு 20 பவுன் நகையும் கொஞ்சம் கையில பணமும் தருவாங்க அப்படி சொல்லும்போது அப்பத்தாவும் எல்லாத்தையுமே கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கம்பெனில இந்த பணத்தை கொடுத்து தங்கபாண்டிய எப்படியாவது ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அப்பத்தாவும் ஒரு கிரிமினல் பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல, சரி ஏதோ சொல்றீங்க, அந்த பொண்ணு வேற ரொம்ப பாவம், நான் சம்மதிச்சிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட மறுபடியும் கேளுங்க அப்படின்னு மலர்கிட்ட சொன்னோன்னா மலரும், நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா, இதை வச்சு நான் அவங்கள்ட்ட நம்பிக்கையா கேட்கலாம்ல அப்படி சொல்லும்போது சுமதி கிட்ட போய் கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சுமதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அங்க நடந்தது எல்லாத்தையுமே நீங்களும் தானே பாத்தீங்க, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி நான் என் பொண்ணை கொடுக்க முடியும், என்னால எல்லாம் முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம தேன்மொழிக்கு ஏற்கனவே மனோகரை பிடிச்சிருந்தனால மீனாட்சியும் நம்ம தேன்மொழிக்கே சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, அக்காவுக்கு பிடிச்சிருக்குல, அதனால எதுக்கும் சம்மதம் தெரிவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல தேன்மொழிக்கும் மனோருக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னே சொல்லலாம்.